வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, கிளார்க் வேலைவாய்ப்பு இப்போ அறிவிச்சிருக்காங்க. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டுமா அப்படின்னா கிடையாது, இன்னும் நிறையா விதமான தகவல்களை அவங்க ஒன் பை ஒன்னாக சொல்லியிருக்காங்க. அது எப்படியெல்லாம் நீங்கள் விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற எல்லா விதமான கருத்துக்களையும் தகவல்களையுமே நான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான தகவல்களுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக புரிய வரும். நிறையா விதமான இதுவுமே கொடுத்துருக்காங்க. அதாவது கம்யூனிட்டி வைஸாக நிறைய விதமான வயது தலைவர்களுக்குமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது எந்தெந்த கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க, வயது தலைவர்கள் 15 ஆண்டுகளுக்கு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதேமாரியே இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் என்ன, இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இதில் இருக்கக்கூடிய ஒரு சுழிநெளிவுகளுக்கு உண்டான விஷயங்கள்லாம் என்னென்னா, சம்பள உயர்வுகள் இருக்கா இல்லையா, எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான தகவல்களுமே உங்களோட மொபைலுக்கு உடனுக்குடனே சேரும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு தெளிவாக வரும், டைம் ஆனால் தெளிவாக வரும். இப்போ ஒரு சில நாட்களாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. அது சின்ன இஷ்யூ அப்படிங்கிறதுனால நம்மளால் வீடியோ கொடுக்க முடியாமல் போச்சு. இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக நாங்கள் வீடியோ கொடுக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்திக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு கிளர்க் வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் பார்த்திங்க அப்படின்னா அதில் நிறைய விதமான பிரிவுகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிரிவுகள், செகண்டு பிரிவுகள், தேர்டு பிரிவுகள் அப்படிங்கிற நிலையில் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எழுத்தர், அவங்களுக்கு 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட் ஒன்று தான், ஆனால் வயது தலைவர்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே பார்த்திங்க அப்படின்னா தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, டைப்ரைட்டிங்க்கு வயது வரம்பு பார்த்திங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 25 வயசு. ஓகேங்களா? அதே போக்குவரத்து துறையில் ஓட்டுநர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 18லேருந்து 25க்குள்ளே இருக்கணும். எதுக்கு இந்த ஏஜ் லிமிட்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போகக்குள்ளேயோ, நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணி போகக்குள்ளேயோ சேலரி இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அப்படி கிடைக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வயது பாராக இருக்கக்கூடாது. அந்த பார் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கோசரம் தான் இதுமாரி இளம் வயதில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து அவங்க தயார் நிலைப்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்ஸ் வரக்குள்ளேயே ஒரு வயது கம்மியாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகக்குள்ள அவங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஓகே, வயது தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பழங்குடியினர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பட்டியலினத்தவர்களுக்கு 5 வருஷம் தலைவர்கள் கொடுத்துருக்காங்க. 25னா 30 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்தது ஓபிசி, என்சிஎல் பிரிவினர்களுக்கு 3 ஆண்டுகள். 15ன்னா பார்த்தீங்க அப்படின்னா 16, 17, 18 அப்படி இருக்குது இல்லை. அதில் 18லேருந்து 25, 26, 27, 28 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யூஆருக்கு 10, ஓபிசி என்சியில் பிரிவினர் இருந்தீங்க அப்படின்னா 13 வருஷம் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்தது பழங்குடியினத்திலேயே பட்டியல் இனத்தில் இருந்தீங்க அப்படின்னா 15 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. தளர்வுகள், முன்னாள் இராணுவ வீரராக இருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர்களுக்கு அரசு கொள்கையின்படி, அதாவது அரசு என்ன சொல்லுதோ அதுக்கு ஏற்றபடி நடப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிலை 2, ஃபஸ்ட்டில் எழுத்தருக்கு நிலை 2, அந்த டைப்ரைட்டிங்கு நிலை 2, எல்லாத்துக்கும் நிலை 2 தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி தேர்வு செய்யும் முறை பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து தேர்வு நடைபெறும். அதேமாரி திறன் சோதனை, செய்முறை சோதனை, உடல் தகுதி சோதனை, இது 3மே உங்களுக்கு நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சரிபார்க்கவும் சொல்லியிருக்காங்க. இதற்குண்டான அறிவிப்புகள் வந்திருக்கு. இது எப்படி பார்க்கணுங்கிறத நான் ஒன்ஸ் இப்போ அப்டேட் பண்ணுறேன். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இது கிளர்க் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறப்ப இது எங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்திய விமானப்படையில் கிளர்க் வேலைவாய்ப்பு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்குண்டான இதுதான் இது. இதில் போய்ட்டு இந்த வெப்சைட்டை காப்பி பண்ணி போட்டிங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ளே வரும். இதில் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்குண்டான ஆன்லைன் கோர்சஸுமே கொடுத்துருக்காங்க.
நான் ஒன் பை ஒன்னாக லிங்க்கில் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி போட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற பேஜுக்குள்ளே போயிடலாம். இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.